வணக்கம்ப்பா. மறதி நோய் வருது. அதுவும் வயசானவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறதி நோய் அதிகரித்து சுத்தமாக மறந்து போகிறாங்க. கடைசியில் பெத்த பிள்ளைய கூட யாருன்னு தெரியாமல் போயிடுது. அதனால் மறதி நோய் வராமல் இருக்கணும்னா இரவு தூக்கம் நல்லா இருக்கணும். அப்புறம் எக்ஸசைஸு, நடைப்பயிற்சி இதுகெல்லாம் செய்யணும். அப்புறம் சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். சாப்பாடு சரிவிகித உணவாக இருக்கணும். காய்கறி, பழம், பருப்பு எல்லாமே சரிவிகித உணவு. உங்களுக்கு செரிக்கத்தக்கன அளவுக்கு சாப்பிடணும். வயசானவங்க ரொம்ப சாப்பிட முடியாது, சின்ன வயசுக்காரவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அதை பார்த்து சரிவிகித உணவு நல்லா சாப்பிட்ணும். அப்புறம் நம்ம மறக்காமல் இருக்கணும், மூளை ஆக்டிவாக வச்சுக்கிறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விளையாட்டு, சின்ன குழந்தை விளையாட்டு இருக்கலாம். ஓடி ஆடி விளையாட முடியாது வயசானவங்கன்னா ஒரு செஸ்ஸு, தாயம், கேரம் போர்டு இப்படி விளையாடலாம். இல்லை குழந்தைகிட்டையாவது ஏதாவது விளையாண்டுக்கிட்டு இருக்கணும், அப்படி விளையாடணும்ப்பா. புஸ்தகங்களை படிக்கலாம். அப்படியெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு பிரெயினுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம், அதை ஆக்டிவாக வச்சுக்கணும்னு அர்த்தம். அப்புறம் எடையும் ரொம்ப கூடக்கூடாதுப்பா. எடை கூடாமல் நம்ம இந்த எக்ஸசைஸ் அப்படி இப்படி செய்யும்போது நம்மளுக்கு எடை கரெக்டாக தான் இருக்கும். நல்லா சாப்பாடு சாப்பிடும்போது கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி எடை கூடாமல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மறதி நோய் வராது. வயசானால் கொஞ்சம் அந்த சுகர் கூடி போகிறதுனால கொஞ்சம் வரத்தையும் செய்யும். இருந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த முறை நீங்கள் கடைப்பிடிக்கணும்ப்பா. கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருக்கலாம்.